காசிராம். ஒரு காலத்தில் இந்த பெயரை கேட்டாலே பயமும் பதட்டமும் ஏற்படும். பல்வேறு பகுதிகளில் நக்சலைட்களால் நடத்தப்பட்ட வன்முறைகள் பெரும்பாலும் இவர் தலைமையில்தான் அரங்கேறின. இப்போது அவர் மனம் திருந்திவிட்டார். எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்து விட்டார். କାରଣ ହେଉଛି ଏବେ ନିଜେ ନିଜ କାମ କରିପାରୁନାହାନ୍ତି କିମ୍ବା ପାର୍ଟି ଉନ୍ନତି କାର୍ଯ୍ୟକ୍ରମ ସେମିତି କରୁନାହିଁ କିମ୍ବା କରିପାରିବ ନାହିଁ, ହେବ ବି ନାହିଁ କିମ୍ବା ଏପଟେ ସରକାରର ଯେଉଁ କାର୍ଯ୍ୟକ୍ରମ ବି ଠିକ୍ରେ ସେଠିକି ପହଞ୍ଚି ପାରୁନାହିଁ. ଯେଉଁ କାର୍ଯ୍ୟକ୍ରମ ରଖାହେଇଛି ସେ ଜିନିଷ ବି ସେଠି ମାନେ ପାର୍ଟି ମନା କରିଦେଉଛି. ସେ ଉପରେ ଦେଖିଲେ ମାନେ ଲୋକ ଏବେ ପୁରା ରାଜି நாହାନ୍ତି, ଚାହୁଁନାହାନ୍ତି, ଚାହୁଁଛନ୍ତି କେବଳ ଏବେ କେମିତି ହେବ କିନ୍ତୁ ଉପାୟ ମିଳୁନାହିଁ. சரணடையும் மாவோயிஸ்டுகளுக்கு அரசின் மறுவாழ்வு கொள்கைகளின்படி மாதம் 2000 ரூபாய் வீதம் 3 ஆண்டுகள் வழங்கப்படும். இது தவிர அவர்களின் பெயரில் வங்கியில் 1.5 லட்சம் ரூபாய் டிபாசிட் செய்யப்படும். மாவோயிசத்தில் இருந்து விலகி தேசிய நீரோட்டத்தில் இணைவதை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அரசையும் நிலச்சுவாந்தாரர்களையும் எதிர்த்து நடக்கும் வன்முறைக்கு இளைஞர்களை தங்கள் பக்கம் வலுக்கட்டாயமாக இணைக்கின்றனர் மாவோயிஸ்டுகள். அவர்களின் சித்தாந்தங்களில் விரக்தியடைந்து வரும் இளைஞர்கள் சரணடைந்து மறுவாழ்வை துவக்க முன்வந்து கொண்டுள்ளனர்.